பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். பிரதமர் பங்கேற்க உள்ள பொதுக்கூட்டத்தையொட்டி திருப்பூர் மற்றும் தூத்துக்குடியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதப்பூரில் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். மாநாடு நடைபெறும் மைதானத்தில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. தாமரை வடிவில் மேடை அமைக்கப்பட்டு 5 லட்சம் பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மைதானம் முழுவதும் மத்திய சிறப்பு பாதுகாப்பு படை காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மைதானம் முழுவதும் தீவிர சோதனையை மேற்கொண்டனர். பார்வையாளர்களுக்கிடையில் பிரதமர் திறந்தவெளி வாகனத்தில் வருவதற்காக தார்த்தளம் அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது. கண்காணிப்பு கேமராக்கள் கொண்டு மைதானம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 6000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாநாட்டையொட்டி பல்லடம் நகரில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளதோடு பிற மாவட்டங்களிலிருந்து பல்லடத்திற்கு வரும் கனரக வாகனங்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு மாற்று வழிகளில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதித்து காவல்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல் வருகிற 28ஆம் தேதி தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் துறைமுக விரிவாக்க பணிகள் மற்றும் பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை திறந்தும் வைக்கிறார். இதற்காக துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள பள்ளியின் மைதானத்தில் ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஹெலிகாப்டரை இறக்கி சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி துறைமுக வளாகம் பகுதியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக மிக பிரம்மாண்டமான விழா அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு கருதி அடையாள அட்டை உள்ள நபர்கள் மட்டுமே பணிக்கு காவல்துறை மூலம் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். முன்னதாக கேரளாவில் இஸ்ரோவின் 3 தொழில்நுட்ப மையங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்ட பணிகளையும் பிரதமர் ஆய்வு செய்ய உள்ளார். கேரள பயணத்தை முடித்துக் கொண்டு அடுத்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திற்கு பிரதமர் வருகிறார். இந்த ஆண்டில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வருவது இது 3வது முறையாகும். புதிய தலைமுறைக்காக திருப்பூரிலிருந்து சுரேஷ்குமார், தூத்துக்குடியிலிருந்து ராஜன்.